ஹலோ, வணக்கம் தமிழ் மக்களே. மக்களே, நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். இங்கே வந்து வேற ஒரு வேலைக்காண்டி நான் வந்து போயிட்டுருக்கேன். உங்ககிட்ட வந்து ஒரு சில சின்ன ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கலாங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோவோ எடுக்கிறேன். நான் இனிமேல் எப்பயுமே வந்து இதே மாதிரி தான் வந்து வாய்ஸ் ஓவரை தான் வந்து நான் கொடுப்பேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பேசுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை திட்டணுன்னாலும் திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவன் வந்து இப்படி பேசுகிறான், அவன் வந்து அப்படி பேசுகிறான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்றே ஒன்று நான் வந்து சொல்ல வர்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து காமனான ஒரே விஷயந்தான். வயசுக்கு வந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணமான பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் விடவான பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் இருக்க ஒரு 60 வயசு இருக்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 80 வயசு இருக்க 90 வயசு இருக்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நீங்கள் எந்த ஆம்பளைக்கிட்ட வந்து பேசினாலும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, பொய்யா வந்து பேச வேண்டாம். அந்த ஆண் வந்து உங்கள்கிட்ட உண்மையாக இருக்காங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஆணை வந்து என்ன வந்து சொல்ல முடியும்னா, நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நான் வந்து பொண்ணுங்கிட்ட பேசும்போது ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் அப்யூஸ்டு வேர்டெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்த செகண்ட் நம்மளை வந்து பிளாக் பண்ணிட்டு போவாங்க. இதே மாதிரி உங்கள்கிட்டே வந்து நிறைய ஆண்கள் வந்து நடந்திருப்பாங்க. அவங்க அப்யூஸ்டு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இருக்க போய் தானே வந்து அந்த ஆண் வந்து பேசுகிறாங்க. அந்த ஆணுக்கிட்ட நீங்கள் வந்து எப்படி ஓப்பனாக வந்து பேசியிருக்கீங்கன்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆணை வந்து உடனே வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி வந்து தூரம் வந்து தூக்கி போடுறீங்க. தூக்கி போடுறதுனா என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டெலகிராமாக இருந்தாலும் சரி, அடுத்த செகண்டு எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த ஆளை வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன் அப்படி? அந்த உண்மையான ஆள் வந்து உங்களுக்கும் தெரியும். ஒரு குறைச்சி வச்சாலும் 3-4 ஆச்சு வந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி ஓரளவுக்கு நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறான். இருந்தாலும் அப்யூஸாக வந்து அவன் வந்து பேசுகிறான்னா, ஏன் வந்து நீ அப்யூஸ்டாக பேசுகிறடா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா? அதை வந்து யோசிக்க மாட்டிங்களா? எல்லா வயசு பொண்ணுங்கள்கிட்டையும் தான் நான் வந்து கேட்குறேன். அப்படி வந்து பேசிட்டியானா வந்து அடுத்த செகண்டு வந்து அவனை வந்து பிளாக் பண்ணிகிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்? உங்களோட ஐடியை வச்சு நிறையா ஐடிஸ் வந்து அவனே வந்து தப்பாக வந்து இது பண்ணுவான். ஏன் அப்படி? எதுக்கு அப்படி? வேண்டாம்ல. அப்படிலாம் தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன ப்ராப்ளம்டா, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு வந்து ஒரே ஒரு கொஷின்னு வந்து நீங்கள் கேட்டால் போதும். அடுத்த செகண்டு அந்த பையன் வந்து ஷார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு காலில் வந்து விழுந்துருவான். எம்மா தாயி, நீ வேறு யார்கிட்டையாச்சும் நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட போ, என்னைய வந்து விட்டுரு அப்படின்னு வந்து போயிடுவான். இது வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கிட்ட நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்கிட்ட வந்து
உங்களுக்கு அந்த பையன்கிட்ட வந்து என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பையன் வந்து இப்படி பேசிட்டான்னா வந்து திரும்ப வந்து ஏன் வந்து அவன் வந்து இப்படி பேசினான் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து பிளாக் பண்ணிட்டு போவீங்களா? சரி, நீங்கள் வந்து உங்கள் கல்யாண லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்சடாக இல்லை, இல்லை அந்த பையன் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கூலாக காமாக வந்து ஃபீல் பண்ணீங்க. எல்லா நேரத்துலையும் எல்லா ஆம்பளையும் சரி, எல்லா நேரத்துலையும் எல்லா பொம்பளையும் வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்களே. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சஜஷன் சொல்ல வர்றதுன்னா, உங்கள் கையில் இருக்க விரல்களில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? பாருங்கள், அதில் எல்லா விரலும் வந்து ஒரே மாதிரியே இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுவீங்க? ஒரு விரல் உங்கள் ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விரல் உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்கள் ஊர் பையனை வச்சுக்கோங்க, இன்னொரு விரல் இன்னொரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்க, இன்னொன்று உங்கள் மாமியாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று உங்கள் மாமனாருன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு பையன் வந்து தனியாக இருக்கவன் அவன் வந்து பேசுகிறான், அவனோட மனசை வந்து நீங்கள் வந்து எல்லா நேரமே ஒரே மாதிரி இருக்கணும் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களா? அப்படி வந்து நடக்காதுல்ல. நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் சரி, கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து விடவான பொண்ணுங்களும் சரி, இவன் வந்து என்னைய வந்து அப்யூஸ்டான வேர்டில் வந்து யூஸ் பண்ணிட்டான். சரி, எதுக்காண்டி அவன் அப்யூஸ்டு வேர்டில் யூஸ் பண்ணியான்? நீங்கள் அந்த பையன்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் அவன் வந்து உங்களை அப்யூஸ்டு வேர்டில் யூஸ் பண்ணுவான், சொல்லுவான், பேசுவான். இதே இது நீங்கள் வந்து ஷேர் பண்ணி இருந்தாலும் வந்து அவன் வந்து சொல்லுவான். இதை நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே, உன்னோட மைண்ட் செட்டுக்கும் என்னோடய மைண்ட் செட்டுக்கும் செட் ஆகாது, நான் உன்னையும் பிளாக் பண்ணுறேன்னு வந்து சொல்லிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இப்படி வந்து சொல்லாமல் வந்து நிறைய ஆம்பளைங்களை வந்து பிளாக் பண்ணுறீங்களா? இதில் நான் சொல்ல வேண்டியது வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களும் சரி, கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் சரி, இந்த டிவோர்ஸ்டாக விடவாக இருக்க ஏஜ்டு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன் வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அந்த மெச்சூர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நீங்கள் வரவே மாட்டீங்களா? அந்த மெச்சூர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? நிறைய ஆம்பளைங்களை, நிறைய இவங்களை வந்து ஏன் உங்களோட ஹஸ்பண்டவே நீங்கள் வந்து இப்படி வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி க்ரைம் சீன்ஸ்லாம் நிறையா வந்து வராது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓப்பனாக வந்து சொல்லிட்டீங்கன்னா வந்து உங்கள் ஹஸ்பண்டே வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். சரி, நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னு வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வந்து உண்மையை சொன்னால் ஆண்களோட பெண்கள் வந்து செம மெச்சூராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்கள் மெச்சூரிட்டியை குறைச்சிட்டு நீங்கள் சட்டான அந்த பெண் புத்தி புண் புத்தின்னு வந்து போகிறீங்களே, அப்படி வந்து பின் புத்திக்கு போகாமல் தெளிவாக இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.